சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் செயற்குழு கூட்டம் தோல்வி. இன்று நடைபெற்ற அதிமுகவின் செயற்குழு கூட்டமானது நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அதிமுகவின் தொண்டர்களுக்கு முழு திருப்தியை ஏற்படுத்தவில்லை. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட OPS சசிகலா, குறிப்பாக டிடிவி தினகரனை பற்றி மீண்டும் கட்சியில் இணைக்கப்படுவதை குறித்தோ அல்லது கூட்டணி வைப்பது பற்றியோ எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. இது அதிமுக மீண்டும் தோல்வியை பெறக்கூடிய வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் நிர்வாகிகளும் மாவட்ட செயலாளர்களும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்றும் அதிமுகவின் முதல்வராக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தொண்டர்களது கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. டிசம்பர் 15ஆம் தேதி நிச்சயம் OPS அவர்கள் வெளியிடக்கூடிய அறிவிப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயற்குழுவில் செய்த தவறுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான தொண்டர்களது ஒட்டுமொத்த ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பது டிசம்பர் 15ஆம் தேதி தெரிய வரும். அதிமுக 2026 சட்டசபை தேர்தலில் 2021 தேர்தலில் அதிமுக தோல்வியா என்று கேட்டால் வெறும் 3.5 லட்சம் ஓட்டுக்கள் தான் தோல்வியை தழுவியது அதிமுக. அதற்கு காரணம் சசிகலா, டிடிவி தினகரன் வெளியே இருந்ததுதான். தற்பொழுது மீண்டும் அதை தவறை செய்தால் ஒவ்வொரு தொகுதிகளிலும் சில 5000, 10,000, 20,000 ஓட்டுகளில் தோல்வியை பெறுவதற்கு அதிமுகவின் நிலைமை ஏற்படும். இது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படும். எடப்பாடி எடுத்த முடிவின் காரணமாக இதனால் செயற்குழுவும் தோல்வியில் முடிந்ததாக மாவட்ட நிர்வாகிகளும் தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் தகவல்களை பகிர்ந்து வருகிறார்கள். நினைத்ததுபடி பொதுக்குழு செயல்படவில்லை என்பதையும் எடப்பாடியை முன்னிறுத்தி மட்டும் செயற்குழு நடத்தப்பட்டிருப்பதாகவும் தீர்மானங்களில் எந்த ஒரு நம்பிக்கையும் கிடையாது என்பதையும் மாவட்ட செயலாளர்கள் கூறியுள்ளனர். நமது எதிரி திமுக தான் என்பதை CV சண்முகம் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். துரோகிகளை நம்பக்கூடாது என்றும் அவர்களை பக்கத்தில் வரவைக்கக்கூடாது என்பதையும் CV சண்முகம் அவர்கள் தெரியப்படுத்தியுள்ளார். ஆனால் இத்தனை தேர்தல்களில் உங்களால் ஒரு இடங்களில் கூட முழுமையாக வெற்றியை பதிவு செய்ய முடியவில்லை. அதற்கு காரணம் யார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் CV சண்முகத்திடமும் எடப்பாடியிடமும் சமூக வலைதளங்களில் கேள்விகள் முன்வைக்கப்பட்டது சரியா? உண்மையில் அதிமுகவின் பொதுக்குழு தோல்வி என்று சமூக வலைதளங்களில் கூறப்படுவது சரியா தவறா என்பதை